அந்த மூர்த்தி வரப்போறான். உன் சாயம் என் சாயம் எல்லாம் வெளுக்க போகுது. ஷாம், நம்ம இப்ப என்ன பண்றதா? என்ன பண்றது? அந்த கடல் நம்ம பக்கம் இல்லக்கா, அந்த அர்ஜுன் பக்கமும் சாந்தி பக்கமும் இருக்கான். அக்கா நம்ம ஆட்ட க்ளோஸ்க்கா, முடிஞ்சது. அந்த ஆள் இங்க வந்து நம்மளை பத்தி புட்டு புட்டு வைக்க போறான். எப்படிக்கா? எப்படி நம்ம எப்படி இந்த ஸ்ரீனிவாசன் நம்பி மோசம் போனோம்? அந்த ஆள் எப்படிக்கா அவனை தப்பிக்க விடுவான்? டேய் போன் கொடு. யாருக்கு? ஸ்ரீனிவாசன்கா? அவன் இப்ப ஊர்ல இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? விஷயம் தெரிஞ்சதும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவன் லைன் கிடைக்கல. சரி நான் அவன் வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா வீடு பூட்டி இருந்தது. விசாரிச்சு பார்த்தா தெரியுது அவன் எங்கேயோ குலதெய்வ கோயில் போயிருக்கானா. அவன் வாட்ச்மேன் சொன்னான். ஐயோ, இதெல்லாம் எப்படி நடந்தது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அக்கா, எனக்கு என்னமோ அந்த ஸ்ரீனிவாசன் மேல தான் சந்தேகம். அவன் உன்னை ஆர்கே கிட்ட நல்லா மாட்டி விட்டுட்டு அவன் நல்ல பேர் வாங்கலாம்னு நினைக்கிறாக்கா. இல்ல, அதெல்லாம் இல்ல. முதல்ல இருந்து இந்த மூர்த்தி விஷயத்துல அக்கறை காமிச்ச அந்த அர்ஜுன் அவன்தான். ஸ்ரீனிவாசன் அசந்தப்போ கொண்டு போய் அந்த மூர்த்தியை போலீஸ்க்கு டப்பா வச்சிருப்பான். அக்கா, இதுல உன் புருஷனுக்கும் பங்கு உண்டு. அவன் உன் முகத்திரை கிழிக்க விட மாட்டான். ஷாம், அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஸ்ரீனிவாசன் ஃப்ரெண்ட் தானே? அவரை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? யாரு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரா? கோர்ட்ல இருந்து மூர்த்தியை கூட்டிட்டு போங்கன்னு மதன் மாமாட்டியும் அர்ஜுன் கிட்டயும் சொன்னதே அவர்தான். ஐயோ, நம்மள சுத்தி என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமாவும் டென்ஷனாவும் இருக்கு. யோசிக்கா, நல்லா யோசி. அந்த மூர்த்தி கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள என்ன பண்ண முடியும் நீ தான் யோசிக்கணும். நான் வரேன். ஷாம், என்னக்கா பயங்கர டென்ஷனா இருக்க? அந்த மூர்த்தி ஸ்ரீனிவாசன் கஸ்டடியில இருந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப அவங்க அவனை கோர்ட்ல இருந்து லாயர் மூலமா வெளியில கொண்டுட்டா சாந்தி சும்மா இருக்க மாட்டா. உடனே அந்த மூர்த்தியை அர்ஜுன் கூட மாமா கூட இங்க அனுப்பிச்சு வச்சிருவா. அந்த மூர்த்தி இங்க வந்து அந்த கிழவங்கிட்ட என்ன சொல்லுவானோ என்ன பண்ணுவானோ எனக்கு எதுவுமே புரியல. அநேகமா இதான் நம்ம இந்த வீட்ல இருக்க கடைசி நாள். ஏங்கா, நீ அவனுக்கு இவ்ளோ பயப்படுறதா இருந்தா நம்ம அவனை அப்பவே க்ளோஸ் பண்ணி இருந்திருக்கலாமே. அவன் ஏன் கஸ்டடியில இருந்தா நான் அதை பண்ணிருப்பேன்ல. உன் மாமனா ஸ்ரீனிவாசன் தான் நம்மள மிரட்டுறதுக்காக அவன் உயிரோட வச்சிருந்தாருல. இப்போ உனக்கு கெட்டு போயிடல, கோர்ட் வாசல்லையே வேணா. எனக்கு வர ஆத்திரத்துல அந்த ஸ்ரீனிவாசனை தான் கொலை பண்ணணும்னு தோணுது. கல்யாண நேரத்துல எந்த பிரச்சனையும் வேணாம்னா சும்மா இருக்கேன். இவ எதுக்கு இப்ப வரா? அட என்னக்கா, நீ யார பத்திலாம் பயப்படுற? ரம்யா, என்னால தெரியாம பேசுற நீ. வா, அவன் என்ன பேசுறான்னு கேக்கலாம். ஆமா, அந்த கிழவி இருக்கா வீட்ல? இங்கதான் இருக்கு. அது எங்க போகுது? ஐயோ, கார்த்திக் இருக்காரு. அப்பா, அவன் இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் தெம்பு. வா, அவன் என்ன பேச போறான்னு எனக்கு ஒரே டென்ஷனா. இப்படி சரி வா. அப்பா, அப்பா. கார்த்திக், கார்த்திக். வரணி, என்ன நீ? இல்ல, அனிதா திடீர்னு வந்திருக்கா. அவ என்ன சொல்றான்னு பார்க்கலாம் வா. என்ன நீ எப்படி பதட்டமா பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கார்த்திக். ஏற்கனவே அனிதாக்கு ரம்யா கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா, இப்ப அவ திடீர்னு வந்திருக்கா. இவ கல்யாணத்துல அவ்வளவு சோதனையான ரொம்ப கவலையா இருக்குப்பா. சரி, அவ என்னதான் பேசுறான்னு பாப்போமே. வாங்க. அம்மா, அம்மா, அப்பா. என்ன திடீர்னு வந்திருக்க? அப்பா, என் வீட்டுக்காரர் வரலையா? அத கேக்குறதுக்கு தான் இங்க வந்தியா? இல்லனா, அவரும் பெரியண்ணாவும் கோர்ட்டுக்கு போறதாவும் அங்க மூர்த்திங்கிறவரை லாயர் மூலியமா வெளியே கொண்டு வரதாவும் அப்படியே நேரா எங்க அப்பா கிட்ட வந்து பேச போறதாவும் என்கிட்ட சொன்னாரு. என்னையும் இங்க வர சொல்லிருந்தாரு. யாருமா அந்த மூர்த்தி? அவளை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க? அவ்வளவு முக்கியமானவனா? அப்பா, மூர்த்தி யாரும் இல்ல, நம்ம அபிராமி அண்ணியோட அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. ஓஹோ, அந்த மூர்த்தியா? கொஞ்ச நாளைக்கு முன்னால காணவில்லை டிவில ஆட் வந்ததே, அவரா? எனக்கு தெரியலப்பா, ஆனா அபிராமி அண்ணி இருந்தா அங்கேயே இருக்க சொல்லு. அவங்களதான் அந்த மூர்த்தி பார்க்கணுமா பேசணுமான்னு சொல்லியிருந்தாரு. அது ஒண்ணு இல்லப்பா,
அபிராமி இன்னைக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கால்ல, ஏதாவது பணம் காசு கேட்கறதுக்கா இருக்கும். அப்படி கேட்குறவரு அர்ஜுன் கூட ஏன்பா வரணும்? வேற ஏதாவது விஷயமா இருக்கும். இவன் ஏன் இங்க வரான்? அபிராமி, நம்மளோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமாமா? அந்த துரோகி ஆர்கேதாம்மா. அவன் சாம்ராஜ்யத்தை தவிடுபொடியாக்கணும். அவனை அவன் குழந்தைகளை பிரிக்கணும். செய்வியாமா? அழாதீங்கப்பா, ப்ளீஸ் அழாதீங்கப்பா. ஜம்பு கூட இருந்த மூர்த்தியா திடீர்னு இப்போதுக்காக வந்திருக்கான்? மூர்த்தி சார், நீங்க பார்க்க துடிச்ச அபிராமி மேடம் அவங்கதான். போங்க, போய் பேசுங்க. வணக்கம்மா. என்ன உங்களுக்கு தெரியுதா? மூர்த்தி, என்ன தெரியுதா? மன்னிக்கணும் முதலாளி, என் ஃப்ரெண்டு ஜம்புவை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆமா, எங்க திடீர்னு வந்த? முதலாளி, இவங்க எல்லாரும் இருக்கும்போது சொன்னாதான் என் மனசு அமைதியாகும். மூர்த்தின, எதுக்கு வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. என்னங்க, என்ன விஷயம்? யார் பத்தின்னு சொல்லாம பேசினா எப்படி? சொல்லுங்க மூர்த்தின. என்ன அர்ஜுன், நீ பேசுறத பார்த்தா அவருக்கு சொல்லி கொடுத்து கூட்டு வந்த மாதிரி தெரியுது. அது உங்க அண்ணி வேலை, எங்களுக்கு அந்த புத்தி கிடையாது. அபிராமி பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது. வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு, இதுல வீண் சண்டை வேறியா? அப்பா, உண்மை என்னன்னு நான் கொஞ்ச காலம் தெரிஞ்சுக்காம இருந்தேன். ஆனா நீங்க காலம் பூரா எங்க உண்மையை தெரிஞ்சுக்காம போயிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. அதான் இந்த அபிராமி அப்பாவோட நெருக்கமா பழகின அவரோட நண்பன் இந்த மூர்த்தியை கூட்டிட்டு வந்திருக்கேன். இவர் சொல்ல போற உண்மைனால இந்த வீட்டுல யார் இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ என்னால சொல்ல முடியாது. அதுவும் யார பத்தின உண்மை? அபிராமிய பத்தின உண்மை.
இந்த அபிராமிய பத்தின உண்மை ஒவ்வொன்னா புட்டு புட்டு வைக்க போறாரு. எஸ், சொல்லுங்க மூர்த்தி, எல்லாத்தையும் சொல்லுங்க. யாருக்கும் பயப்படாம தைரியமா சொல்லுங்க. மாமா, என்னது இது? யாரையோ ஒருத்தரை கூட்டு வந்து என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. ரம்யா, நீ கொஞ்சம் பேசாம இருமா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க அப்பா செத்தப்போ உனக்கு 8 வயசு தான். மூர்த்தியும் உங்க அப்பா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்க. முக்கியமா ஏதோ சொல்ல வராரு, சொல்லட்டும். சொல்லுப்பா. சொல்லுங்க மூர்த்தி. இங்க நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க. என்னை பத்தி உங்கள பாதி பேருக்கு தான் தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. நான் ஒரு காலத்துல இதே ஆர்கே சாரோட பார்ட்னரா இருந்தாரே ஜம்பு, அதான் அபிராமியோட அப்பா, அவரோடையே இருந்தவன். உங்க கூட கடைசி வரைக்கும் இருந்திருந்தா ஜம்புக்கு அந்த கதியே ஏற்பட்டிருக்காது. ஐயா, நீங்க பங்கு பிரிச்சு கொடுத்ததும் குடிச்சு குடிச்சு உடம்பெல்லாம் கெடுத்துக்கிட்டாரு. தான் அழிஞ்சதும் இல்லாம சொத்தையெல்லாம் அழிச்சிட்டாரு. ஐயா, அவர் சாகும்போது நான் பக்கத்திலேயே இருந்த ஐயா. இந்த அபிராமி, அது தங்கச்சி தம்பிங்க எல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க. மனுஷன் சாகும்போது அவரோட பெரிய பொண்ணு அபிராமி உங்களை கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த ஆர்கே இருக்கானே, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்கே விரோதிமா. என்ன சீரழிச்சு இப்படி பண்ணதே அவன்தாமா. என்ன அழிக்க பார்த்த அவனை நீதாமா அழிக்கணும். அவனை நீதாமா பழி வாங்கணும். மனுஷங்க சாகும்போது உண்மையை சொல்லுவாங்கங்கிறது ஜம்புவை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான். என்ன சொல்லிட்டு செத்தாருன்னு சொல்லுங்க. அபிராமி அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி, ரொம்ப வருஷம் ஆச்சு, மறந்துருப்பீங்க. நானே சொல்றேன். நான் ஆர்கேவை புரிஞ்சுக்கல அபிராமி. அவர் உத்தமர். நான் செஞ்ச பாவத்துக்கு நீதாமா பரிகாரம் தேடணும். அந்த குடும்பத்துல வேலைக்காரியா இருந்தாவது என் பாவத்தை கழுவணும் அப்படின்னு உங்க அப்பா சொன்னார்மா. மூர்த்தி, இருங்க, முழுசா சொல்லிடுறேன். ஆனா அபிராமி அம்மா, இவங்க அப்பா சொன்னதுக்கு மேல இந்த குடும்பத்துக்கு உழைச்சதா கேள்விப்பட்டேன். அபிராமி அம்மா, ஆயுள் முழுக்க இந்த குடும்பத்துக்கு நல்ல விஷயமா, அப்பதாமா உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். ஐயா, அபிராமி உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது நீங்க செஞ்ச புண்ணியம். எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியுங்க. அவளை புரிஞ்சுக்காத ஜன்மங்க சில இந்த வீட்டுல இருக்கு. அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒன்னு தெளிவா சொல்றேன், திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்து அவளை பத்தி தவறா பேசுனீங்க, அடிச்சே விரட்டி போடுவோம். ஜாக்கு. மூர்த்தி, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னங்க, நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? ஏன்னு அபிராமி அன்னைக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம ஏன் இப்படி உங்களுக்கு மேல மேல இம்சை கொடுத்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்களை சொல்லி தப்பே இல்லைங்க. எல்லாம் சாந்தி கொடுக்கிற ஐடியா. அனிதா, சும்மா இருக்கியா? மூர்த்தி, நான் வரேன். என்ன கோர்ட் மூலமா வெளியே எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மூர்த்தி, மூர்த்தி, நில்லுங்க. என்ன இதெல்லாம்? தம்பி, கொஞ்சம் இரு, நான் சொல்றேன். ரம்யாவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சாந்தியோட அடுத்த ஏவுகணை தான் இது. மூர்த்தியை கொண்டு வந்து என் மேல பழிய போட்டு என்ன குற்றவாளி ஆக்கணும்னு நினைச்சா. ஆனா மூர்த்தி வந்து உண்மையை சொன்னதும் மூக்கு உடைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க.
என் தங்கச்சி ரம்யா கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நீங்க வேணா சாந்தி கிட்ட வேற ஏதாவது பிளான் போட சொல்றீங்களா? ஆ? போச்சு, எல்லாமே போச்சு. இந்த மூர்த்தி இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என் பழைய முதலாளி சீனிவாசன் தான் இவனை விலைக்கு வாங்கியிருக்கார். அனிதா வேற புரிஞ்சுக்கல, அவளை வேற சமாதானப்படுத்தணும். வாமா அபிராமி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அங்கிள் இல்லையா? மாடியில தான் இருந்தாரு. இதோ வந்துட்டாரு. வாமா அபிராமி, எப்ப வந்த? இப்பதான். என்ன வந்தவங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? வாங்க உட்காரலாம், காஃபி போட்டு கொண்டா. சரிங்க, வாங்க உட்காருங்க. பயந்துட்டீங்க இல்ல? பின்ன மாமா பக்கத்துல மூர்த்தி பார்த்ததும் என் மூச்சு நின்னு போச்சு. நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி, நீங்க போய் பயப்படலாமா? நீங்க எதிர்பார்த்ததுக்கு மாறா மூர்த்தி அந்தர் பல்ட்டி ஆகாஷ பல்ட்டி அடிச்ச உடனே உங்களுக்கு இன்ப அதிர்ச்சியா இருந்திருக்குமே. இன்ப அதிர்ச்சியா? போன உயிர் வந்த மாதிரி இருந்தது. பூகம்பத்துல பூமிக்குள்ள போக வேண்டியது சந்தோஷத்துல சொர்க்கத்துக்கு போன மாதிரி. அர்ஜுன் கிட்ட மூர்த்தி இருக்கான்னு ஷாமி என்கிட்ட சொன்னதும் அப்பவே என் கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். உடனே நான் உங்களுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா உங்க லைன் கிடைக்கல. உங்களை நான் அப்படி விட்டுருவேனா? மூர்த்தி இங்கேருந்து தப்பிச்சு போனதே நான் நடத்தின நாடகம்.